அப்பாடா ஆஃபீஸ் வேலை முடிஞ்சிச்சு. அடடா பசிக்குது அப்படியே யோசிக்கிறீங்களா? என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பேச்சுலர்ஸ் ஸ்பென்ஸ்டர்ஸ் உங்களுக்காக சிம்பிளான சில்லி கார்லிக் முட்டை சாதம் வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்ப்போம். ஒரு கடாயில எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த முட்டை சாதத்தோட ஹீரோ இன்கிரீடியன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பூண்டு, வரமிளகா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தாங்க. நெக்ஸ்ட் இந்த பூண்டு கலவையை எண்ணெயில சேர்த்துக்கலாம். இதோட கூட சாப்டு ஆனியன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதை வதக்கும் போது வீட்டையே மணமணக்கிற மாதிரி ஒரு நல்ல வாசனை வருங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, பேசிக்கான ட்ரை மசாலா, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், பெருங்காயத்தூள் மறக்காம சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதோட கூட கரம் மசாலா, இதோட கூட தக்காளி சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லாவே தக்காளியை வதக்கிட்டு இப்போ இங்க 3 முட்டையை நான் இங்க உடைச்சு ஊத்திக்கிறேங்க. முட்டை மேல கொஞ்சமா உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கலாங்க. திருப்பி போட்ட ஒரு ஆம்லேட்டை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. ஆற வச்ச ஒயிட் ரைஸை நம்ம இங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மிளகாத்தூள் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. முட்டை சாதம் ரெடி. தாங்க முடியலையா? வாங்க சாப்பிடலாம். பிளேட்டிங் பண்ணலாமா? முட்டை சாதத்துக்கு மேல முட்டை ஆம்லேட். இன்னொரு ரெசிபி வீடியோட மீண்டும் சந்திப்போம்.